வணக்கம். நம்ம ரேஷியோ அண்ட் ப்ரொப்போர்ஷன் விகிதம் மற்றும் விகித சமம் டாபிக் வந்து பார்த்துட்ருக்கோம். இதில் லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம இந்த டாப்பிக்கோட டைப் 3 சம் வந்து பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இந்த டாப்பிக்கோட டைப் 4 சம்ஸ் என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, டைப் 4ல் நம்ம எந்த மாதிரி சம்ஸ் வந்து பார்க்க போகிறோன்னா, உதாரணத்துக்கு ஒரு கூடை இருக்குது. ஓகேவா, இந்த கூடையில் கொஞ்சம் ஆரஞ்சு கொஞ்சம் ஆப்பிள் வந்து இருக்குது. இதோட எண்ணிக்கை வந்து எவ்வளோ இருக்குன்னா 120 இருக்குது. ஓகேவா, ஒரு கூடையில் மொத்தம் 120 ஆப்பிளும் ஆரஞ்சும் வந்து கலந்த மாதிரி இருக்குது. ஸோ இதோட ரேஷியோ, இதோட விகிதம் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 7:5 சொல்லி வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இப்போ என்னன்னா எனக்கு வந்து எவ்வளோ ஆரஞ்சு இருக்குது எவ்வளோ ஆப்பிள் இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ரேஷியோ படி பார்த்தா எனக்கு வந்து ஆரஞ்சு வந்து 7 மடங்கும் ஆப்பிள் வந்து 5 மடங்கும் வந்து இருக்குது. அப்படி தானே? மொத்தமாக பார்த்தீங்கன்னா வந்து 120 இருக்குது. ஸோ அப்படின்னா என்னென்னா ரேஷியோ படி பார்த்தா 12 இருக்குது, நம்பர்ஸ் படி பார்த்தா 120 இருக்குது. அப்படின்னா என்னென்னா இந்த 12 தான் இந்த 120. ஓகேவா, இப்போ 7 என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா நமக்கான ஆன்சர் என்னன்னு தெரிஞ்சிடும். ஓகேவா, ஸோ இதை வச்சு இதை கேன்சல் பண்ணால் 10 முறை 7 × 10 வந்து என்னன்னா 70. ஓகேவா, அப்போ நம்மளுக்கு ஆரஞ்சோட எண்ணிக்கை வந்து 70ன்னு கிடச்சிருக்கு. 120ல் 70 போச்சுன்னா எவ்வளோனா 50. அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குன்னா ஆப்பிள் வந்து 50 இருக்கும். ஸோ அப்போ இது 70, இது 50. இப்போது இந்த 0 கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு பழைய மாதிரி வந்து 7:5 அப்படின்னு வந்து கிடச்சிருக்கும். இது எண்ணிக்கையே பார்த்தீங்கன்னா 120. ஓகேவா, இவ்வளோ தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆரஞ்சும் ஆப்பிளுக்கான ரேஷியோ மட்டும் கொடுத்துட்டு ஆரஞ்சு வந்து 70 இருக்குது அப்படின்னு மட்டும் சொல்லிவிடுவாங்க. இப்போ உனக்கு ஆப்பிள் எத்தனை இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்பாங்க. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி தான் வந்து கொஷின்ஸ் இருக்க போது. நீங்கள் சம்ஸ் பார்க்க ஆரம்பித்தோடனே உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி வந்து கிடச்சிரும். ஸோ நம்ம சம்ஸ் பார்ப்போம். இந்த கொஷின் பாருங்கள், ஒரு வகுப்பில் 60 பேர் இருக்காங்க. அதில் பாய்ஸ்க்கும் கேர்ள்ஸ்க்குமான ரேஷியோ வந்து கொடுத்துருக்காங்க 2:1ன்னு சொல்லிட்டு அவங்களோட விகிதம் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா, 60 ஸ்டூடெண்ட்டு பாய்ஸ் கேர்ள்ஸோட ரேஷியோ வந்து 2:1ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா பாய்ஸும் கேர்ள்ஸும் வந்து எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. அதோட எண்ணிக்கையை வந்து கேட்குறாங்க. ஓகேவா, இப்போ நம்மக்கிட்ட வந்து 60 பேர் இருக்காங்க கிளாஸில். இதில் பாய்ஸு கேர்ள்ஸு, பாய்ஸோட ரேஷியோ வந்து 2, கேர்ள்ஸோட ரேஷியோ வந்து 1. அப்படின்னா என்னென்னா இந்த 60ல் 2 பங்கு வந்து பாய்ஸ் இருக்காங்க, 1 பங்கு வந்து கேர்ள்ஸ் இருக்காங்க. ஓகேவா, மொத்தமாக பார்த்தீங்கன்னா இது வந்து 3 பங்கா, இந்த 60ன்றது 3 பங்கு. ஸோ இதை நம்ம எப்படி பண்ணலான்னா 60ல் 60 × இந்த 3 பங்கில் 2 பங்கு தான் வந்து பாய்ஸ். ஸோ இது என்னென்னு பார்த்தா நம்ம பாய்ஸோட எண்ணிக்கை வந்து தெரிஞ்சிடும். இதை வச்சு இதை கேன்சல் பண்ணால் 20ன்னு வரும். ஸோ அப்போ 20 × 2 வந்து 40. அப்போ பாய்ஸ் வந்து 40 பேர் இருக்காங்க. நெக்ஸ்ட்டு அதே 60ல் 3 மடங்கில் 1 பங்கு வந்து கேர்ள்ஸ் இருக்காங்க. ஸோ இதை கேன்சல் பண்ணால் 20. அப்போ 20 × 1 வந்து 20ன்னு கிடைக்கும். ஸோ அப்போ 60ல் 40 பேர் வந்து பாய்ஸு, 20 பேர் வந்து கேர்ள்ஸு. ஓகேவா, ஸோ இது ஒரு மெத்தடில் போடலாம். இன்னொரு மெத்தட் என்னென்னா பாக்ஸ் மெத்தட்னு வந்து சொல்லுவாங்க. அதுக்கு இன்னொரு பேர் வந்து டைரக்ட் வேரியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நேர் மாறிலி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ என்னென்னு பார்ப்போம். இப்போ நம்மளுக்கு வந்து மொத்தமாக வந்து 60 பேர் இருக்காங்க. ரேஷியோவாக பார்த்தீங்கன்னா 2:1ன்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. நம்பர்ஸாக பார்த்தீங்கன்னா 60, ரேஷியோ பார்த்தீங்கன்னா 2:1. ஸோ இந்த ரேஷியோ வந்து 2 பங்கு 1 பங்குன்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்னென்னா மொத்தமாக வந்து 3 பங்கு இருக்குது. இந்த 3 பங்கு தானே இந்த 60. ஸோ இந்த 3 பங்கு தான் 60னா 2 பங்கு எவ்வளோன்னு சொல்லி பார்த்தா நமக்கான ஆன்சர் கிடச்சிரும். இதை வச்சு இதை கேன்சல் பண்ணால் 20. ஸோ நம்மளுக்கு வந்து x = 40ன்னு கிடைக்கும். 2 × 20 வந்து 40. ஸோ நம்மளுக்கு என்னென்னா நம்ம 2ன்றது என்னதுன்னா பாய்ஸா, இது பாய்ஸ் இது கேர்ள்ஸு. நம்மளுக்கு பாய்ஸ்க்கானது மட்டும் கிடச்சிருச்சு. அப்போ 40 பேர் இருக்காங்க பாய்ஸு. 60ல் 40 பாய்ஸ் போயிட்டா பேலன்ஸ் வந்து 20 வந்து கேர்ள்ஸாக இருப்பாங்க. ஓகேவா, இவ்வளோ தான் சம்ஸு. இந்த மாதிரி தான் வந்து கேட்பாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள். நம்ம நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம். இந்த கொஷின் பாருங்கள், ஒரு சிட்டியில் மொத்தம் வந்து 1 lakh ஓட்டர்ஸ் வந்து இருக்காங்க. அதில் மேல் டு ஃபீமேலோட ரேஷியோ வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 11:9 வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா எத்தனை மேல் அண்ட் ஃபீமேல் ஓட்டர்ஸ் வந்து இருக்காங்கன்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. ஓகேவா, ஒரு சிட்டியில் மொத்தமாக வந்து 1 லட்சம் ஓட்டர்ஸ் இருக்காங்க, 1 லட்சம் வாக்காளர்கள் வந்து இருக்காங்க. இதில் மென்னு விமனு அதாவது ஃபீமேல் வந்து கொடுத்துருக்காங்க. மேல் வந்து எவ்வளோனா 11, மொத்தம் 11 பங்கு இருக்காங்க. ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா 9 பங்கு இருக்காங்க. அதாவது 11:9ன்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ எனக்கு ரேஷியோ படி பார்த்தீங்கன்னா 11 + 9 மொத்தமாக வந்து 20 பங்கு வந்து இருக்குது. டோட்டலாக எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா 1 லட்சம் ஓட்டர்ஸ் வந்து இருக்காங்க. அப்படின்னா என்னென்னா இது என்னென்னா மேலு ப்ளஸ் ஃபீமேலு இது ரெண்டும் கலந்து தான் இந்த 1 லட்சம் ஓட்டர்ஸு. ஸோ அதே மாதிரி ரேஷியோ படி பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து 11 + 9 வந்து 20. அப்போ இந்த 20 அப்படின்றது தான் வந்து இந்த 1 lakh. எனக்கு என்ன தேவைன்னா ஃபஸ்ட்டு இந்த 11 என்னன்னு கண்டுபிடிப்போம். இந்த 11 என்னன்னு சொல்லி பார்த்தா இதை வச்சு இதை அடித்தா ஒரு 0 கேன்சல், இதை வச்சு அடித்தா 5000 வரும். ஓகேவா, அப்போ 11 × 5000 வந்து 55,000 அப்படின்னு வந்து கிடைக்கும். அப்போ எனக்கு மேல் வாக்காளர்களோட எண்ணிக்கை வந்து 55,000 இருக்குது. 1 லட்சத்தில் 55,000 வந்து
மேல் ஓட்டர்ஸ்னால் அப்போ பேலன்ஸ் வந்து என்ன இருக்குன்னா 45,000 இருக்குமா. அப்போ இது என்னென்னா இது வந்து ஃபீமேல் ஓட்டர்ஸ், இது மேல் ஓட்டர்ஸ், இது வந்து ஃபீமேல் ஓட்டர்ஸ். ஓகேவா. ஸோ இதுதான் வந்து அவங்க கேட்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம். இந்த கொஷின் பாருங்கள். ஒரு கிளாஸில் பாய்ஸ்க்கும் கேர்ள்ஸ்க்குமான ரேஷியோ வந்து 4:5 வந்து கொடுத்துருக்காங்க. அதில் பாய்ஸோட நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, 20 பேர் வந்து பசங்க இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மிச்சம் அந்த கிளாஸில் மாணவிகள் கேர்ள்ஸ் வந்து எத்தனை பேர் இருப்பான்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. ஓகேவா. இப்போ பாய்ஸு கேர்ள்ஸு இவங்களோட ரேஷியோ வந்து இது 4, இது 5. இதில் பாய்ஸோட நம்பர்ஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா இதில் வந்து 20 பாய்ஸ் வந்து இருக்காங்க. இப்போ பாய்ஸோட ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 4, அதோட நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 20. அப்படின்னா என்னென்னா இந்த 4 தான் வந்து இந்த 20 இருக்குமா. ஸோ அப்போ நம்ம இந்த 5 வந்து என்னென்னு பார்த்தா நமக்கான ஆன்சர் என்னன்னு தெரிஞ்சிடும். ஏன்னா இந்த 5 தான் வந்து கேர்ள்ஸு. ஸோ இதை வச்சு இதை கேன்சல் பண்ணால் 5 டைம்ஸ் வருமா. இப்போ 5 × 5 வந்து 25 வரும். ஸோ இப்போ எக்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து 25 வரும். அந்த 25ன்றதுனா நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் வந்து 25 பேர் இருக்குன்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா. ரொம்ப ரொம்ப சிம்பிள். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். இந்த கொஷின் பாருங்கள். ஒரு ரெக்டாங்கிள், ஒரு செவகம் இருக்குது. அந்த செவகத்தோட லென்த்து பிரெத்து கொடுத்துருக்காங்க. என்னென்னா 7:2 அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. லென்த்தோட வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க 49 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து பிரெத் என்னன்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. இப்போ லென்த் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 49 சென்டிமீட்டர்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ பிரெத் தான் வந்து என்னன்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. இப்போது லென்த்தோட ரேஷியோ வந்து என்னென்னா 7ன்னு கொடுத்துருக்காங்க. அதோட அளவு வந்து 49ன்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இந்த 7 தான் வந்து இந்த 49ஆக இருக்கும். அப்போ எனக்கு என்ன தேவைன்னா பிரெத்து, இந்த 2 என்னன்னு கண்டுபிடிச்சா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். இதை வச்சு இதை கேன்சல் பண்ணால் 7 டைம்ஸ் வரும். ஓகேவா. அப்போ 7 × 2 வந்து 14 சென்டிமீட்டர்னு கிடைக்கும். அப்போ இந்த பிரெத் வந்து என்னென்னா 14 சென்டிமீட்டர். ஓகேவா. ரொம்ப ரொம்ப சிம்பிள். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். இந்த கொஷின் பாருங்கள். ஒரு லைன் செக்மெண்ட் இருக்குது, அதாவது ஒரு கோட்டு துண்டு இருக்குது. அதோட மொத்த நீளம் வந்து 63 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து 2 பார்ட்டாக வந்து டிவைட் பண்ணுறாங்க. அதோட ரேஷியோ வந்து என்னென்னா 3:4. 2 பார்ட்டாக வந்து டிவைட் பண்ணுறாங்க. இப்போ என்னென்னா அந்த ஒவ்வொரு பார்ட்டோட லென்த் வந்து என்னன்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. ஓகேவா. என்னென்னா ஒரு லைன் இருக்குது, இதோட மொத்த நீளம் வந்து 63 சென்டிமீட்டர். இதை வந்து 2ஆக வந்து துண்டு பண்ணுறாங்க. அதில் வந்து ஒன்றுத்தோட ரேஷியோ வந்து 3 இருக்குது, இன்னொருத்தோட ரேஷியோ வந்து 4 இருக்குது. ஓகேவா. இங்கே வந்து 3 பங்காக இருக்குது, இது வந்து 4 பங்காக இருக்குது. இந்த லைனோட மொத்த லென்த் வந்து 63 சென்டிமீட்டர். அப்படின்னா என்னென்னா இப்போ இந்த 3 + 4 வந்து 7ஆகுதா. இந்த 7 தான் வந்து இந்த 63. நமக்கு என்ன தேவைன்னா 3 என்னன்னு தேவை, 4 என்னன்னு தேவை. நம்ம என்ன பண்ணலாம்னா 1 என்னன்னு வந்து கண்டுபிடிப்போம். ஓகேவா. இதை வச்சு இது கண்டுபிடிச்சா 7 வச்சு அடித்தா 9. ஓகேவா. அப்போ இந்த எக்ஸ் என்ன கிடைக்குன்னா எக்ஸ் = 9ன்னு கிடைக்கும். 1 தானே எக்ஸு. ஸோ 1 வந்து நம்மளுக்கு 9ன்னு கிடச்சிருக்கு. அப்போ இங்கே சால்வ் பண்ணால் 1 வந்து 9னா 3 வந்து எத்தனைனா 3 × 9 என்னன்னு பார்த்தா 9 3s 27 சென்டிமீட்டர். அதே மாதிரி 4 × 9 என்னன்னு பார்ப்போமா. 4 × 9 என்னென்னா 36 சென்டிமீட்டர். 7 + 6 வந்து 13, பேலன்ஸ் 1, இது 3, இது ஒரு 3 6. ஸோ 63 சென்டிமீட்டர். ஸோ நம்மளுக்கு வந்துருச்சா. ஸோ அதுதான். ஸோ இந்த மாதிரி தான் வந்து எல்லா சம்ஸுமே இருக்கும். இது எல்லாமே வந்து ஒரே மாதிரியே தான் இருக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஷின்ஸ். இதே மாதிரி தான் டிஎன்பிசிலையும் வந்து கேட்டுட்ருக்காங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். இப்போ இந்த கொஷின் பாருங்கள். ஒரு ரிப்பன் இருக்குது. அந்த ரிப்பனை வந்து 3 பீஸாக வந்து வெட்டுறாங்க. அந்த 3 பீஸாக வெட்டும் போது அதோட ரேஷியோ வந்து 3:2:7 வந்து இருக்குது. இப்போ அந்த ரிப்பனோட லென்த் வந்து என்னென்னா 24 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா அந்த வெட்டப்பட்ட 3 துண்டோட ஒவ்வொரு பீஸோட லென்த் வந்து என்னவாக இருக்குன்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. ஒரு ரிப்பன் இருக்குது, இதோட மொத்த லென்த் வந்து 24 மீட்டராக இருக்குது. ஓகேவா. இதை வந்து 3 பீஸாக வெட்டுறாங்க. இது ஒரு பீஸு, இது ஒரு பீஸு, இது ஒரு பீஸு. ஸோ இதோட ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3, 2, 7. இது மொத்தம் இதை 3 பங்காகவும், இது 2 பங்காகவும், இது 7 பங்காகவும் வந்து வெட்டியிருக்காங்க. ஓகேவா. இப்போ பாருங்கள். இது வந்து மொத்தமாக வந்து 12 பங்காக இருக்குது. இதோட மொத்த லென்த் வந்து 24 இருக்குது. அப்படின்னா என்னென்னா இந்த 12 தான் வந்து இந்த 24. நமக்கு என்ன தேவைன்னா 1 வந்து கண்டுபிடிப்போம். 1 எவ்வளோன்னு பார்ப்போம். 1 என்னன்னு கண்டுபிடிச்சா இதை வச்சு இதை அடித்தா 2 டைம்ஸ். ஸோ அப்போ எக்ஸ் = நமக்கு வந்து 2ன்னு வந்து கிடைக்கும். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 2ன்னு கிடைக்குமா. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து 1 வந்து 2ன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ 3 என்னவாக இருக்கும்னா 3 × 2 வந்து 6ஆக கிடைக்கும். அதே மாதிரி 2 × 2 வந்து 4. அதே மாதிரி 7 × 2 வந்து 14. ஸோ அப்போ ஒவ்வொன்றத்தோட லென்த் வந்து என்னவாக இருக்கும்னா 6 மீட்டர், 4 மீட்டர், 14 மீட்டர். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் கூட்டினா 24 மீட்டர்னு கிடைக்கும். ஸோ அதை தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ரொம்ப 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 சிம்பிள். ஓகே. இப்போ இது வரைக்கும் பார்த்தது வச்சு நம்ம டிஎன்பிசியில் இந்த மாடல் வச்சு என்ன மாதிரி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேவா. ஸோ நம்ம டிஎன்பிசி கொஷின்ஸோட உடனே ரிலேட் பண்ணி படிக்கிறதுனால நம்மளுக்கு எப்படி கொஷின் கேட்குறாங்க அப்படின்ற நாலேஜ் வந்து இருக்கும். ஓகேவா. ஸோ இப்போ நம்ம இதே மாதிரி இருக்க டிஎன்பிசி கொஷின்ஸ் வந்து சால்வ் பண்ணுவோம். அது எல்லாமே வந்து 2023 நடந்த எக்ஸாம்ஸில் கேட்ட கொஷின்ஸ். ஸோ ரொம்ப ட்ரெண்டிங்கான கொஷின்ஸ். ஓகேவா. டிஎன்பிசியில் கேட்ட கொஷின் இது. ஒரு வில்லேஜில் மொத்தம் 1,21,000 பீப்புள் வந்து இருக்காங்க. அதில் வந்து
மென்னு உமனுன்னு 2 பேர் இருக்காங்க. அதில் வந்து அவங்களோட ரேஷியோ வந்து 6:5 வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ என்னென்னா அந்த வில்லேஜில் மொத்தமாக எத்தனை மென் இருக்காங்கன்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ என்னென்னா மொத்தமாக வந்து அந்த வில்லேஜில் 1,21,000 பேர் வந்து இருக்காங்க. அதில் மேலோட ரேஷியோ ஃபீமேலோட ரேஷியோ ஓகேவா 2 கொடுத்துருக்காங்க. இது வந்து மேலுக்கு வந்து 6னும் ஃபீமேலுக்கு வந்து 5னும் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ மொத்தமாக அந்த வில்லேஜில் வந்து 1,21,000 பேர் இருக்காங்க. ரேஷியோ படி பார்த்தீங்கன்னா 11 மடங்கு வந்து இருக்காங்க. அப்படின்னா என்னென்னா இந்த 11 தான் வந்து இந்த 1,21,000. நமக்கு என்ன தேவைன்னா மென்னு 6 மடங்கு எத்தனைன்னு தெரிஞ்சால் போதும். ஸோ 6 என்னன்னு பார்க்கலாம். ஸோ இதை வச்சு இதை கேன்சல் பண்ணால் 11 டைம்ஸ் வரும். ஸோ 11,000 இருக்குமா? அப்போ 6 × 11,000 என்னென்னா 66,000 அப்படின்னு வந்து கிடைக்கும். ஓகேவா? ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஸோ இந்த கொஷினுக்கு நம்ம இவ்வளோ சால்வ் பண்ணல, இவ்வளோலாம் நம்ம பண்ணவே தேவையில்ல. இப்போ நம்ம வந்து டேரெக்டாக இப்போ கொஷினை பார்த்தோன்னே எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இங்கே ஒரு வில்லேஜில் 1,21,000 பேர் வந்து இருக்காங்க. மென் டு விமன் ரேஷியோ வந்து கொடுத்துருக்காங்க 6:5ன்னு சொல்லி. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா அந்த வில்லேஜில் மொத்தம் எத்தனை மென் இருக்காங்கன்னு சொல்லி தான் கேட்குறாங்க. இதுக்கு என்னென்னா நம்ம வந்து இந்த ரேஷியோ பாருங்கள். இதில் வந்து மென்னுக்கு வந்து எத்தனை கொடுத்துருக்காங்கன்னா மென்னுக்கு வந்து 6ம் விமனுக்கு வந்து 5ம் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஆப்ஷனை பாருங்கள். இப்போ இந்த 6ஓட மல்டிபிள் தான் வந்து ஆன்சராக இருக்கணும். அதாவது நான் 6 கூட ஏதாவது ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் எனக்கான ஆன்சர் வந்து என்னன்னு தெரிஞ்சிடும். ஓகேவா? நம்ம இப்போவுமே அது இங்கேயுமே அது தானே பண்ணியிருக்கோம். இப்போ நான் 6ன்னு பார்த்தேன், 6ஓட ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணுறேன், அதுதான் வந்து இங்கே ஆன்சராக இருக்கணும். அப்போ இந்த ஆப்ஷனில் பாருங்கள் 6ஓட மல்டிப்ளாக வந்து எது இருக்குன்னு சொல்லி பாருங்கள். இந்த 55,000ன்றது இந்த 55ன்றது 6ஓட மல்டிபிள் இல்லை. 77ன்றது 6ஓட மல்டிபிள் இல்லை. 66ன்றது 6ஓட பெருக்கல் தான். ஸோ இது இருக்க வந்து வாய்ப்பு இருக்குது. 81ன்றது 6ஓட மல்டிபிள் இல்லை. ஸோ அப்போ இது இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ ஆன்சர் வந்து அப்போ ஆப்ஷன் பி 66,000 தான். ஓகேவா? இப்போ இதுவே இங்கே 77 இருக்குல்ல, இது வந்து 72,000 இருந்திருந்தா இது வந்து 6ஓட ஒரு மல்டிபிள். ஸோ நம்மளுக்கு வந்து இப்போ 2 ஆப்ஷன் ஆகிடும். இந்த மாதிரி 2 ஆப்ஷனுமே வந்து 6ஓட மல்டிபிளாக கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ண முடியாது. நீங்கள் அப்போ ட்ரெடிஷ்னலாக சால்வ் பண்ணி தான் ஆன்சர் போடுற மாதிரி இருக்கும். இது ஒரு சின்ன ட்ரிக்கு. இதை சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி சால்வ் பண்ணியே போடுங்க. ஏன்னா எல்லா வாட்டியுமே வந்து இந்த 6ஓட மல்டிபிள் வந்து ஒரே ஆப்ஷனில் மட்டும்தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி 2 ஆப்ஷனில் கூட வச்சிருக்கலாம். அப்படின்னும் போது சம்ம சால்வ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து டேரெக்டாக சால்வ் பண்ணியே போட்டுடலாம். ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் வந்து இதை சொன்னேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் பாருங்கள். ஒரு லைனை வந்து 4 செக்ஷனாக வந்து டிவைட் பண்ணுறாங்க. என்னென்னா 1:2:3:6 அப்படின்ற 4 செக்ஷனை வந்து இந்த லைனை வந்து டிவைட் பண்ணுறாங்க. அந்த லைனோட மொத்த லென்த் வந்து 960 மில்லிமீட்டராக இருக்குது. ஸோ இப்போ அந்த கட் பண்ணுற ஒவ்வொரு செக்ஷனோட லென்த் வந்து என்னென்னு வந்து கேட்குறாங்க. ஓகேவா? ஒரு லைன் இருக்குது. ஸோ இதோட மொத்த லென்த் வந்து 960. இதை வந்து 1, 2, 3, 4 பிரிக்கிறாங்க. இதோட ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 6 இருக்குது. ஓகேவா? இப்போ இந்த ரேஷியோட மொத்தமாக பார்த்தீங்கன்னா இது ஒரு 9, 10, 12. இந்த 12 தான் வந்து இந்த 960. ஓகேவா? 12 தான் வந்து இந்த 960. இப்போ எனக்கு என்னென்னா 1 என்னன்னு தெரிஞ்சுக்கிறேன். இதை வச்சு நான் இதை கேன்சல் பண்ணேன்னா 8 டைம்ஸ் வரும். அப்போ எனக்கு ஒரு பங்குன்றது 80 மில்லிமீட்டராக வந்து இருக்கும். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா எனக்கு ஒரு பங்கு கிடச்சிருச்சு. அதை போய் நான் இந்த ரேஷியோவில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இப்போ ஒரு பங்குனா இங்கே 80 வரும். அப்போ 2 பங்குனா 160, 3 பங்குனா 240, 6 பங்குனா வந்து 480. ஓகேவா? அப்போது 80:160:240:480 வந்து கிடைக்கும். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஓகே, இப்போ நம்ம முன்னாடி சம்மில் பார்த்தால ஒரு ட்ரிக்கு, அதே ட்ரிக்கை இங்கே யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த ரேஷியோ பாருங்கள். இங்கே வந்து இந்த 6 எடுத்துக்கோங்க. 6ஓட மல்டிபிள் வந்து ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்கள். இந்த 4th இருக்கிறது. ஸோ இந்த கடைசியாக இருக்கிறது வந்து 480. இது வந்து ஆன்சராக இருக்கலாம். 440 இது வந்து 6ஓட மல்டிபிள் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா 480 இது வந்து 6ஓட மல்டிபிள். இங்கே பார்த்தீங்கன்னா 440 இது வந்து 6ஓட மல்டிபிள் இல்லை. ஸோ அப்போ ஆப்ஷன் பியும் டியும் வந்து நம்மளுக்கு ஆன்சராக இருக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை. ஓகேவா? இப்போ நம்ம ஒரு மடங்கு என்னன்னு சொல்லி வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ நம்ம ஃபஸ்ட் ஒன் செக் பண்ணுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து 100 இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்னே தப்பாக இருக்குது. ஸோ அப்போ இது ஆன்சராக இருக்க வாய்ப்பு இல்லை. இந்த ஆப்ஷன் தான் 80 வந்திருக்கு. ஸோ ஆல்ரெடி இது வந்து நம்ம 480 செக் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ இதுதான் வந்து ஆன்சராக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மெத்தட் வந்து எல்லா கொஷினுக்கும் வந்து அப்ளிகேபிள் ஆகாது. ஸோ இந்த மாதிரி ரேர்லி வந்து இது வந்து கரெக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ நீங்கள் என்னென்னா ட்ரெடிஷ்னலாக எப்படி இந்த சம்மை சால்வ் பண்ணலான்றதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்கன்னு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். இந்த கொஷின் பாருங்கள். 94 இருக்குல்ல, அதை வந்து 2ஆக பிரிக்கிறாங்க. பிரித்தா அதோட ஃபஸ்ட்டு பார்ட்டோட 1/5 செகண்ட் பார்ட்டோட 1/8 வந்து 3:4 ரேஷியோவில் வந்து இருக்கும்னு வந்து சொல்கிறாங்க. அப்படின்னா அப்போ அந்த ஃபஸ்ட்டு பார்ட்டோட வேல்யூ வந்து என்னன்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ 94 இருக்குது. இதை வந்து 2 பார்ட்டாக வந்து பிரிக்கிறாங்க. எக்ஸு ஒய்ன்னு வச்சுப்போமா. இதில் இது வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டு, இது வந்து செகண்ட் பார்ட். இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டோட 1/5 இந்த செகண்ட் பார்ட்டோட 1/8 3:4க்கு வந்து ஈக்குவலாக இருக்கும்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா?
ஸோ இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணால் எக்ஸ் அண்ட் ஒய்யோட வேல்யூ என்னன்னு சொல்லி வந்து கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ என்னென்னா எக்ஸ் பை 5 டிவைட் பை ஒய் டிவைட் பை 8 ஓகேவா இஸ் ஈக்குவல் டு 3:4. ஸோ இந்த டிவைடில் இருக்கிறது மேலே போச்சுன்னா ரெசிப்ரோக்கில் வருமா? அப்போ இது எப்படி வரும்னா எக்ஸ் டிவைட் பை 5 இன்ட்டு 8 டிவைட் பை ஒய் இஸ் ஈக்குவல் டு 3/4. ஓகேவா? ஸோ இப்போ வந்து இது என்ன வரும்னா 8x டிவைட் பை 5yன்னு வரும் இஸ் ஈக்குவல் டு 3 டிவைட் பை 4. ஸோ இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 8 4s வந்து 32xன்னு வரும் இஸ் ஈக்குவல் டு இதை பண்ணால் 3 × 5 வந்து 15y அப்படின்னு வந்து கிடைக்கும். ஸோ இது அப்படியே இருக்கட்டும். நமக்கு வந்து ஒரு டேட்டா வந்து தெரியும் என்னென்னா இந்த எக்ஸையும் ஒய்யும் கூட்டினா எனக்கு வந்து 94 கிடைக்கணும். ஸோ அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 94. ஸோ எக்ஸையும் ஒய்யும் கூட்டினா எனக்கு வந்து 94ன்னு வந்து வரணும். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இங்கேருந்து நான் வந்து ஒய்யோட வேல்யூ என்னன்னு சொல்லி வந்து கண்டுபிடிக்கிறேன். எனக்கு ஒய்யோட வேல்யூ வேணும்னா இந்த 15 வந்து கீழே அமைச்சிடலாமா? ஸோ அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு 32x டிவைட் பை 15. ஸோ இந்த ஒய்யை வந்து நான் வந்து இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 32x டிவைட் பை 15 இஸ் ஈக்குவல் டு 94. ஸோ இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 15x ப்ளஸ் 32x டிவைட் பை 15 இஸ் ஈக்குவல் டு 94. ஸோ 15x ப்ளஸ் 32x வந்து என்னென்னா 47xன்னு கிடைக்கும். டிவைட் பை 15 இஸ் ஈக்குவல் டு 94. ஸோ இதை வச்சு கேன்சல் பண்ணால் இது 1 டைம்ஸ் வரும், இது வந்து 2 டைம்ஸ் வரும். ஸோ இந்த 15 இந்த சைடு போச்சுன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 × 15 வந்து 30 அப்படின்னு வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு வந்து எக்ஸ் வந்து 30 அப்படின்னு வந்து கிடச்சிருக்கு. ஸோ 94ல் 30 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் என்ன இருக்குன்னா 64ன்னு இருக்கும். அப்போ எனக்கு ஒய்யோட வேல்யூ வந்து 64. நமக்கு என்ன கேட்குறாங்கன்னா ஃபஸ்ட்டு பார்ட்டு தான் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு பார்ட்டுன்றது எக்ஸ் தான். எக்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து 13 கிடைச்சிருக்கு. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஸோ இப்போ பார்த்ததுலேயே இதுதான் கொஞ்சம் வந்து ட்ரிக்கியான சம்மு. ஸோ இந்த மாதிரியும் வந்து டிஎன்பிசியில் வந்து கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தோம்ல முன்னாடி பார்த்த சம்ஸ் மாதிரி தான், அதிலே வந்து கொஞ்சம் டஃப்பாக கேட்கணுன்னா இந்த மாதிரி வந்து கேட்கலாம். ஓகேவா? ஸோ இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதே மாதிரி சம்ஸ் வந்து வேறு எங்கன்னா பார்த்தீங்கன்னா அதையுமே வந்து சால்வ் பண்ணுங்கள். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து இன்னும் கூட வந்து ஈஸியாக புரியும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். இந்த வீடியோவோட கடைசி கொஷின் இதுதான். இது என்னென்னா ஒரு பேக்கில் க்ரீன் எல்லோ பிளாக் பால்ஸ் வந்து இருக்குது. அது என்ன ரேஷியோவில் இருக்குன்னா 4:3:5 அப்படின்ற ரேஷியோவில் இருக்குது. ஓகேவா? அந்த பிளாக் பால்ஸோட நம்பர்ஸ் வந்து என்னென்னா 40 பால்ஸ் வந்துருக்கு பிளாக் பால்ஸு. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா அந்த பேக்கில் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ் மொத்தம் அந்த பையில் எத்தனை பந்துகள் வந்து இருக்குன்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. இப்போ என்னென்னா க்ரீன் எல்லோ பிளாக். ஓகே, இதோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க 4:3:5ன்னு. இதில் என்னென்னா பிளாக்கோட நம்பர்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. பிளாக் பால்ஸ் வந்து எத்தனை இருக்குன்னா 40 இருக்கான். ஓகேவா? ஸோ இதோட நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 40, இதோட ரேஷியோ வந்து 5. இப்போ எனக்கு வந்து இந்த 5 பால்ஸ் தான் வந்து 40ன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு என்னென்னா டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ் வந்து கேட்குறாங்க. இப்போ நம்மளுக்கு ரேஷியோவில் வந்து டோட்டலாக என்ன இருக்குன்னா வந்து 5 + 4 வந்து 9, 9 + 3 வந்து 12. ஓகேவா? இப்போ இந்த 12 ரேஷியோவை நம்ம கண்டுபிடிச்சா நம்மளுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ் என்னன்னு தெரிஞ்சிடும். ஓகேவா? இப்போ வந்து எனக்கு 5 ரேஷியோ தான் வந்து 40ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த 5 தான் வந்து இந்த 40 அப்படின்னா நான் வந்து இந்த 12 என்னன்னு வந்து கண்டுபிடிக்கிறேன். ஓகேவா? ஸோ இதை வச்சு இது கேன்சல் பண்ணால் 8 டைம்ஸ் வருமா? ஸோ இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 96 அப்படின்னு வந்து கிடைக்கும். அப்போ எனக்கு அந்த பேக்கில் வந்து மொத்தமாக எத்தனை பால் இருக்குன்னா 96 பால்ஸ் வந்துருக்கு. ஸோ அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க 96 பந்துகள்னு. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஓகேவா? இப்போ பார்த்த சம்ஸ் எல்லாமே வந்து 2023 கேட்ட கொஷின்ஸு. அந்த மாடலில் இனிஷியலாக வந்து எப்படி கேட்பாங்கன்னு சொல்லி பார்த்துட்டு அதே மாதிரி டிஎன்பிசியில் எப்படி கேட்டிருக்காங்கன்னு சொல்லி நான் ரிலேட் பண்ணி உங்களுக்கு வந்து சம்ஸ் வந்து கொடுத்துருந்தேன். ஓகேவா? இந்த சம்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாடலில் வேறு ஏதாவது கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா கூட அதை சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா? இதோட நம்ம ரேஷியோவில் வந்து மொத்தம் 4 டைப் வந்து முடிச்சிருக்கோம். இந்த வீடியோஸ் எல்லாம் வந்து ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். பார்க்குறது மட்டும் போதாது, இதை வந்து ஒரு நோட் போட்டு கரெக்டாக நோட்ஸ் எடுத்து எப்படிலாம் இந்த ஒரு கொஷின்ஸை வந்து சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரிக் மட்டும் அப்படியே எழுதி வச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எடுத்து சால்வ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நம்ம இதோட நெக்ஸ்ட் டைப் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.